மார்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். Okay. Hi. Good morning. Thank you all for joining on this Saturday morning. Means a lot. ஸோ இன்னைக்கு ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நேவிகேட்டிங் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வேல்யூ ட்ரெண்ட்ஸ். ஸோ பேசிக்கா ஏன் இந்த வெபினார் டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் லைக் இப்போ கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் ஆர் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் என்கொயர் பண்றவங்க இருக்கட்டும், எல்லாருமே கேட்குற ஒரு காமனான கொஸ்டின் என்னன்னா லைக் ஸ்மால் கேப் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா, அண்ட் லைக் ஸ்மால் கேப் சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு லைக் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ லைக் இப்போ இருக்கிற மார்க்கெட் கான்டெக்ட்க்கு லைக் ஏன் அதை அவாய்ட் பண்றது பெட்டர், அதுல என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்கு, அண்ட் ஆல்ரெடி இப்போ நம்ம ஸ்மால் கேப்ல நம்ம போர்ட்ஃபோலியோ அதிகமாக வச்சிருப்போம், நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அங்கேருந்து நம்ம எப்படி லைக் வேற ஆல்டர்னேட்டிவ்ஸ் எப்படி பெட்டரா போறது அப்படின்னு தான் இந்த வெபினார்ல பார்க்க போறோம். ஸோ இது பியூரா லைக் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பத்தி ஒரு டீடைலா இருக்கிற ஒரு வெபினாரா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெபினார் கொண்டு போறோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு டேட்டா பாயிண்ட். ஸோ ஆகஸ்ட் மந்த்ல லைக் எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ள ஓவராலா எவ்வளவு அமௌண்ட் உள்ள வந்தது அப்படின்னு. ஸோ ஓவரால் ஈக்விட்டி அசெட் கிளாஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேட்டகரியில அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 33,430 crores வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஜூலைல வந்து இதோட 20% ஹையா வந்துருச்சு ஆக்சுவலா இன்ஃப்ளோஸ். அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபார் த லாஸ்ட் 4.5 years லைக் கன்சிகூட்டிவா கன்சிஸ்டன்டா பாசிட்டிவ் இன்ஃப்ளோஸா வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ தட் ப்ரூவ்ஸ் தட் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு இந்தியன் மார்க்கெட் மேல. தட் இஸ் ஒன் பாசிட்டிவ் திங் விச் இஸ் திஸ் கிரெடிட் அப்சல்யூட்லி கோஸ் டு டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இப்போ இந்த 33,430 crores லைக் எந்தெந்த கேட்டகரி உள்ள எவ்வளவு அமௌண்ட் போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 7,600 crores வந்து ஃபிளெக்ஸி கேப் தான் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 25% ஆஃப் த ஓவரால் இன்ஃப்ளோ. ஸோ அதுக்கு அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப். ஸோ இது நீங்க கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 35%. அண்ட் லார்ஜ் கேப் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10%. அண்ட் திமேட்டிக் ஃபண்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 15%. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வச்சிருக்கிறது வந்து mid and small cap, almost 35%. So almost 35% of the mutual fund equity inflow வந்து அப்சர்வ் பண்ணுது ஆக்சுவலா. அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபார் த லாஸ்ட் 4-5 years இந்த இன்ஃப்ளோஸ் அதிகமாக தான் இருந்துச்சு மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல தான். அண்ட் அதோட ரிட்டர்ன்ஸும் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. பட் லாஸ்ட் ஒரு 1.5 years வந்து லைக் இன்னும் வந்து மக்கள் வந்து கான்ஃபிடென்ட்டா ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் ஆனால் ரிட்டர்ன் வர மாட்டேங்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன்? ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்துச்சு ஒரு 2020ல இருந்து 2024 வரைக்குமே. நடுவுல வந்து கொஞ்சம் 2022 அந்த 2023 டைம்ல வந்து கொஞ்சம் அந்த வார் ரீசன்னால கொஞ்சம் இது இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓவரால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால ஈஸியா பணத்தை டிப்ளாய் பண்ண முடிஞ்சது. அண்ட் அவங்க அவ்வளவு ஹியூஜ் வால்யூம் போட்டதுனால ஈஸியா அந்த ஸ்டாக் பிரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. இதான் மெயின் ரீசன். பட் ஆனா லைக் மார்க்கெட் ரொம்ப ஹை வேல்யூஷன் போனதுனால லைக் நிறைய யார் சொல்றது ப்ரொமோட்டர்ஸே ஆக்சுவலா அதிகமா விற்க ஆரம்பிச்சாங்க அவங்களோட ஸ்டேக்ஸ். ஸோ அதான் இந்த அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் எதனாலன்னு பாத்தீங்கன்னா லைக் வேல்யூஷன் ரொம்ப ஹையா போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதனால வந்து லைக் ப்ரமோட்டரோட செல்லிங் வந்து ரொம்ப ஹையா ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலி. அண்ட் ஜென்ரலா வந்து ஒரு எப்படி சொல்றது வேல்யூஷன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கிறதுனால ஃபண்ட் மேனேஜர்ஸாலையும் அவங்களால வந்து இது டிப்ளாய் பண்ண முடியாது ஆக்சுவலா பொசிஷன்ஸ் ஆக்சுவலா. பிகாஸ் அவங்க அந்த ஹியூஜ் வால்யூம்ல டிப்ளாய் பண்ணும்போது லைக் அவங்களோட அந்த அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்டே வந்து அந்த வால்யூம் வந்து ரொம்ப ஹை ஆக்குறதுனால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அண்ட் இன்னொன்னு வேல்யூஷன்ஸ் ரொம்ப ஹை ஆகுது. பட் ஸ்டில் ஃபண்டமெண்டலா ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது ஆக்சுவலி. ஸோ ஏர்னிங்ஸ் க்ரோத் வந்து ரிஃப்ளெக்ட் ஆனாதான் லைக் ஸ்டாக் பிரைஸோட ரிஃப்ளெக்ட் ஆனாதான் லைக் அது வந்து கரெக்டான வேல்யூஷன்ல இருக்கு. ஆர் லைக் உங்களுக்கு ஏர்னிங்ஸே இன்க்ரீஸ் ஆகல, பிரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு அப் ட்ரெண்ட்னாலயோ ஒரு ஷார்ட் டேர்ம் பிரைஸ் மூமெண்டால பிரைஸ் ஆக்ஷன்னால இருக்கிறதா இருக்கும். அதனாலயும் இந்த ஸ்மால் கேப் ரிட்டர்ன்ஸ் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இப்போ வந்து
ஜஸ்ட் இப்போ லைக் ப்ரமோட்டர் செல்லிங் எவ்வளோ இருக்கு லைக் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் குவார்டர் மட்டுமே ஆல்மோஸ்ட் ப்ரமோட்டர்ஸ் வந்து ஓவராலாக 55,000 crores செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்க எஸ்எம்இ நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இன்னுமே அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் ஆல்மோஸ்ட் 2017 அப்புறம் இதான் ஹையஸ்ட் ப்ரமோட்டர் செல்லிங் விச் இஸ் ஹேப்பனிங். ஸோ லைக் ப்ரமோட்டர்ஸ் எப்பவுமே லைக் அவங்களோட ஸ்டேக் எப்போ வைப்பாங்கன்னா ஜென்ரலி வேல்யூஷன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு. இப்போ நம்ம அதை வித்து லைக் மேபி கம்பெனிலேயே லைக் எப்படி சொல்றது டெட்டை க்ளோஸ் பண்றதுக்கு ஆர் இல்லைன்னா அவங்க பர்சனல் இதுக்கு ஆர் இன்னும் லைக் ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டேக்ஸ் விற்பாங்க. அண்ட் இப்போ இந்த ப்ரமோட்டர் செல்லிங் எப்போ ரொம்ப ஹையா ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பீக் புல்ரன் ஸ்டார்ட் ஆனது அந்த 2023 வந்து 2025. ஸோ இந்த ஆக்டிவா எஃப்ஐ ப்ரமோட்டர் எல்லாமே செல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செல் பண்றதுல யார் வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். அண்ட் 2024ல ப்ரமோட்டர்ஸ் ஓவராலா வந்து ஆல்மோஸ்ட் 1.5 lakh crores வித்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து லைக் ஃபியூ நோட்டபிள் பிளேயர்ஸ் யார் அவங்களோட ப்ரமோட்டர் லைக் ஃபியூ ப்ரமோட்டர்ஸ் அவங்களோட ஓன் கம்பெனில ஸ்டேக் வித்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இண்டிகோல வந்து லைக் ஒன் ஆஃப் த ப்ரமோட்டர்ஸ் sold almost they sold close to 6% in 2025 ஓபன் மார்க்கெட் டிரான்சாக்ஷனாவே செல் பண்ணாங்க. அண்ட் ஃபியூ ஆஃப் த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் were the ones who bought it. அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட ப்ரமோட்டர்ஸ்மே லாஸ்ட் மந்த் அவங்களோட 1.3% ஸ்டேக் செல் பண்ணாங்க. அண்ட் சிப்லாவுமே ஆல்மோஸ்ட் லைக் லாஸ்ட் இயர் அவங்களோட 2% ஸ்டேக் செல் பண்ணாங்க. அண்ட் லைக் இப்போ கூட ரீசெண்டா ஈவன் இந்த செல் பண்ணாங்க ஆக்சுவலா லைக் பிஃபோர் இந்த அந்த ஜிஎஸ்டினால அந்த கேம்பிளிங் இது அஃபெக்ட் ஆகும்ல. ஸோ லைக் அதுக்கு முன்னாடி ஈவன் தேவர் ஏபிள் டு செல். அண்ட் சம் ஆஃப் த பீப்புள் லைக் அது ஸ்மால் கேப் கம்பெனி நல்ல க்ரோத் இருக்குன்னு லைக் நம்ம தான் ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட் வேர் ஒன் ஹூ ஹவ் காட் அஃபெக்ட். ஸோ ஜென்ரலா லைக் எதை மாதிரி ட்ராப்ஸ் இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஜென்ரலி இந்த கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் லைக் உங்களுக்கு ஹை ரிஸ்க் ஆனா ஹை அவங்களோட பெனிஃபிட்காக பம்ப் பண்ணுவாங்க டெலிகிராம், ட்விட்டர். ஸோ இதை மாதிரி லைக் நம்ம வந்து ப்ராப்பரா ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்காம இதை மாதிரி ஸ்டோரிஸை பிலீவ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் ட்ராப்ட் இன்சைட். தட் இஸ் ஒன் மெயின் திங். அண்ட் சில கம்பெனிஸ் லைக் ரொம்ப அதிக பப்ளிக் டேட்டா இருக்காது. ஸோ அதனால லைக் நம்ம ரொம்ப லைக் எப்படி சொல்றது ஒரு ஸ்கட்டில் பட் இன்வெஸ்டிங் வாங்கல. லைக் அதாவது லைக் ப்ராப்பரா நீங்க போய் லைக் ஆன் த கிரவுண்ட் இறங்கி அந்த கம்பெனியோட லைக் சப்ளை செயின்ல இருக்கிற கிரெடிட்டர்ஸ், சப்ளையர்ஸ், எக்ஸ் எம்ப்ளாயிஸ் இதை மாதிரி நீங்க போய் ரிசர்ச் பண்ற மாதிரி இருக்கும். அது லைக் நம்ம நிறைய பேருக்கு அந்த மாதிரி டைம் இருக்காது ஆக்சுவல். அண்ட் இன்னொன்னு மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் இந்த கம்பெனிஸ் ரொம்ப லைக் அப்கமிங் கம்பெனிஸ். ஸோ அதனால அந்த கம்பெனில ரொம்ப ஃபண்டமெண்டலாவே நல்லா இருந்தாலுமே லைக் அவங்களுக்கு அந்த கேஷ் ஃப்ளோங்கிறது லைக் அவ்வளவு கன்சிஸ்டன்டா இருக்காது. ஸோ அதனால லைக் ஈவன் தோ ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். வேறஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட் போக ஆரம்பிச்சது அப்படின்னா லைக் அந்த கம்பெனி நல்ல ஃபண்டமெண்டல் கம்பெனியா இருந்தாலுமே அது கேஷ் ஃப்ளோ இல்லைன்னா இட் வில் டை, இட் வில் கோ பேங்க்ரப்ட். ஸோ அதனால லைக் வேறஸ் இப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ப்ளூ சிப் கம்பெனி பாத்தீங்கன்னா they can sustain that அந்த பஸ்ட் ஃபேஸ் அந்த டல் பிசினஸ் சைக்கிள அவங்களால லைக் சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா அவங்க கேஷ் ரிச் கம்பெனியா இருப்பாங்க. ஸோ அதுதான் லைக் ஒரு ப்ராமினன்ட் அப்கமிங் ஃபண்டமெண்டலி குட் ஸ்மால் கேப் கம்பெனியா இருந்தாலுமே இட் ஹாஸ் ஹை சான்ஸ் டு கோ பேங்க். ஸோ இந்த மாதிரி இதுல இருந்து லைக் நம்ம அவேரா இருந்து லைக் ப்ராப்பரா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இப்போ ஃபியூ ஸ்மால் கேப் கம்பெனிஸ், ஸோ ஃபியூ ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு ஸ்மால் கேப்ல ஒரு 5,000 crores வந்துச்சுன்னா அவங்களுக்கே ஆல்மோஸ்ட் அதுல ஒரு நல்ல கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து அவங்க ஃபண்டுக்கே இன்ஃப்ளோ வந்துட்டு இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க நிறைய இல்லிக்விட் ஸ்டாக்ஸ்ல வாங்கினாங்க. ஸோ இல்லிக்விட் ஸ்டாக்ஸ்ல சேம் இல்லிக்விட் ஸ்டாக்ஸ்ல மந்த்லி ஒரு 1,000 crores 2,000 crores போட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா ஆப்வியஸா அந்த இடத்துல லைக் பிரைஸ் ரொம்ப சூட் அப் ஆகும். ஏன்னா வால்யூமே இல்லை அந்த இடத்துல. ஆப்போசிட்ல செல்லர்ஸ் லைக் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்ன லைக் இதை அவங்க ரிட்டர்ன்ஸ் காமிச்சு லைக் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த அமௌண்ட் வாங்கறதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் அவங்களோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ அதை வாங்கி ஃப்ரண்ட் ரன்னிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி லிக்விட் ஸ்டாக்ஸ்ல திருப்பி இவங்க இன்வெஸ்டர்ஸ் ரெடம்ஷன் போட்டு எடுக்கணும் அப்படின்னா செல் பண்ணும்போது நிறைய பேருக்கு செல் பண்ணணும்னா அது கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா வந்து லைக் அவங்களுக்கு
ஆப்போசிட்ல வந்து பையர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்க ஆப்வியஸா சீப் பிரைஸ்லாம் வித்தாகணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கனால ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் அந்த ஃபண்ட் ஹவுஸ்க்கு ஒரு பெரிய நெகட்டிவ் எஃபெக்டே வரலாம். பட் இத மாதிரி இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் பிகாஸ் பிளைண்டா ரிட்டர்ன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகே எனக்கு ஸ்மால் கேப்ல இருக்கிற ரிஸ்க் என்னன்னு தெரியுது. பட் ஸ்டில் நான் வந்து லைக் நான் வந்து ரொம்ப லாங் டேர்ம் ஓரியன்டட். நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் பிளஸ் ஹொரைசன் வச்சு தான் நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நிறைய பேருக்கு ஸ்மால் கேப் 2008ல இருந்து 2014ல எவ்வளவு % ரிட்டர்ன்ஸ் குடுத்துச்சுன்னு யாருக்கா தெரியும்? ஸோ மேபி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். யூ கேன் ஜஸ்ட் ட்ரை கெஸ் பண்ணுவாங்க. 20%. ஓகே. ஸோ இந்த பீரியட்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதான் ஸ்மால் கேப்போட சார்ட் ஆக்சுவலா. ஸோ இந்த 2008 இந்த இடத்துல இருந்து 2014 வரைக்கும் ஆல்மோஸ்ட் இட் கேவ் 0 ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ்க்கு அது ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. இட் டிட்ன்ட் கிவ் ரிட்டர்ன்ஸ் அட் ஆல். ஸோ மேபி ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் புல் ரனுக்கு அப்புறம் மேபி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகலாம். இவ்வளவு பெரிய கன்சாலிடேஷனா எப்போ இருக்கும், எவ்வளவு நாள் இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. பட் இத மாதிரி சான்சஸ் திருப்பி நடக்க ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ அதுதான் சொல்றோம். ஸோ பிகாஸ் இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. ஸோ அதனால தான் ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ கிளியர் பிக்சர் ஆன் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஸ்மால் கேப் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இப்போ நீங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதான் ஸோ சடன் ப்ரைஸ் ஷூட் அப், பெரிய வால்யூம் வந்திருக்கு. பட் ஃபண்டமெண்டலா எந்த நியூஸ்மே இல்லை அப்படின்னா someone insiders somehow they are trying to manipulate it. So that is one side. And continuously promoter அந்த இடத்துல stake reduce பண்றாங்க அப்படின்னா that is one thing you need to be very cautious on. And அந்த சைட்ல அவ்வளோ இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபேஷனும் இல்லைனாலும் something is fundamentally அப்படின்னாலும் you need to be aware. That's one thing. And இன்னொன்னு என்னன்னா ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னா என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்ட் வந்து 1 lakh crores இருக்கு. அதுல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சேம் டேல அந்த 10,000 இன்வெஸ்டர்ஸ்மே அவங்களோட அமௌண்ட் வந்து எனக்கு செல் பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் ஹவுஸ் எவ்வளவு நாள்ல அந்த மொத்த அமௌண்ட் செல் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கறத அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னுவாங்க. ஸோ ஜென்ரலா வந்து ஒரு 15 days கீழே இருக்கணும் ஒரு நல்ல ஃபண்ட் ஹவுஸோட, ஒரு குட் மியூச்சுவல் ஃபண்டோட நம்பர் ஆஃப் டேஸ். பட் இப்போ ரீசெண்டா வந்து நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல ரொம்ப அதிக இல்லிக்விட் ஸ்டாக்ஸ் வச்சிருக்க நியூஸ் போனனால செபி ஆம்பி வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸையுமே வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அவங்களோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஆல்மோஸ்ட் இட் வாஸ் மோர் தென் 40 days. சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வர் 60 days. சில லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வர் ஷோயிங் 20 days 15 days. ஸோ இதுதான். ஸோ பிகாஸ் எல்லாருமே ஒரு இடத்துல ஒரே நாள்ல அமௌண்ட் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸா அந்த அமௌண்ட்டுக்கு ஆப்போசிட்ல பையர்ஸ் இருந்தா தான் அவங்களால செல் பண்ண முடியும். அண்ட் இவங்க நினைச்ச பிரைஸ்ல அவங்க வாங்குவாங்களா அப்படிங்கிறது செகண்ட் கொஸ்டின். அவங்க வாங்கினா அவங்க கம்மியான பிரைஸ்ல தான் விற்க வேண்டிய நிலைமை வரும். ஸோ ஒரு நாளும் NAV இறங்கிட்டு தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல பாஸ் ஆகிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்து தான் நீங்க செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எஸ், ஸ்மால் கேப் சைட்ல அதிக ரிஸ்க் இருக்கு. ஓரளவுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பெட்டரா இருக்கிற மாதிரி நான் அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்மால் கேப்ல தான் பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. யூ கேன் ஈவன் இன்வெஸ்ட் இன் இப்போ நாங்க எப்படி பண்றோம். ஸோ ஸ்மால் கேப்லயே இன்டைரக்டா செக்டரல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேலையா பண்றோம் நாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நாங்க 2020-2021 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸ் பண்ணோம். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் அதிக வெயிட்டேஜ் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் தான் இருந்துச்சு. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நாங்க ஸ்மால் கேப்பே பண்ண நினைச்சிருக்காங்க, நாங்க இன்டைரக்டா இது மாதிரி பண்ணோம். when but one thing to keep in mind is sectoral funds are even more aggressive than small cap funds because ஒரு செக்டர்ல தான் ஃபுல் வெயிட்டேஜ்மே இருக்கு. ஸோ அந்த செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதோ அதுலதான் அதை நம்பிதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. ஸோ உங்களுக்கு அதிக கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணி தான் அந்த செக்டரல் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். So that is how we invested and it delivered good returns for us in the last cycle.
இப்போ நெக்ஸ்ட் சைக்கிள் அப்கமிங் சைக்கிள்ல நாங்க என்ன ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒன் பேங்கிங் அண்ட் கன்சம்ஷன். இந்த சைட்ல ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலா வேல்யூவேஷனும் ரீசனபிள் ஃபேரா இருக்கு. அண்ட் இப்போ கன்சம்ஷன் சைட்லாம் தெர் இஸ் ஏர்னிங் விசிபிலிட்டி. ஏர்னிங்ஸ் அவ்வளோ வீக் ஆகிற மாதிரி எந்த சைனும் இல்லை. பிகாஸ் இப்போ பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து லைக் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் வந்து லைக் கட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் விச் வில் பூஸ்ட் கன்சம்ஷன். பிகாஸ் லைக் உங்களுக்கு ஆப்வியஸா பிரைஸ் இறங்கும் போது லைக் உங்களுக்கு அந்த டிமாண்ட் மேல போகும். அண்ட் இதனால அந்த கன்சம்ஷன் பூஸ்ட் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இப்போ 12.75 lakhs வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஸோ அதனால ஆப்வியஸா மக்கள் கையில பணப்புழக்கங்கிறது இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்பெண்டிங் பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட லைஃப் ஸ்டைலே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தேர்ட் ஃபேக்டர் இஸ் இப்போ நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 8 பே கமிஷன் ரிடியூஸ் பண்ணி போறாங்க. கொஞ்ச நாள் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் வரும். ஸோ ஒரு பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 8 பே கமிஷன் இந்த பே கமிஷன் எப்பப்பெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்களோ நெக்ஸ்ட் 1-2 yearsல கன்சம்ஷன் புஷ் ரொம்பவே ஹையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி தான் லைக் நாங்க வந்து இந்த கன்சம்ஷன் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்றோம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் இந்த மாதிரி ரொம்ப வேல்யூஷன்ஸ் ஹையா இருக்கும்போது லைக் நம்ம ஒன் ஷாட்ல லைக் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ப்ராப்பரா பொசிஷன் சைஸ் பண்ணும். ஸோ என்ன பண்ணலாம்னா லைக் இன்ஸ்டெட் ஆஃப் டைமிங் நம்ம கொஞ்சம் ஸ்டாகர்டா இப்போ நீங்க ஒரு 10 lakhs போடுறீங்க அப்படின்னா அது 10 lakhs ஒன் ஷாட்ல போடாம மேபி ஒரு லிக்விட் ஃபண்ட்ல வச்சுட்டு நம்ம எஸ்டிபி பண்ணலாம். மேபி 10 weeks 20 weeks இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் எஸ்ஐபி இஸ் ஆல்வேஸ் குட். பிகாஸ் இப்போ எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் லைக் இது சொல்லுவாங்க டைம் இந்த மார்க்கெட் பீட்ஸ் டைம் இந்த மார்க்கெட். ஸோ அதுதான் அது லாஜிக். ஸோ நம்ம வந்து லைக் ரெஸ்பெக்ட் ஆஃப் மார்க்கெட் ஹை மார்க்கெட்லோ நம்ம லைக் ரொம்ப லாங் டேர்ம் பண்றதுனால நம்ம பிரைஸ் ஆவரேஜ் பண்றதுனால லைக் மந்த்லி அது சேவிங்ஸ் ஆவரேஜ் மாதிரி பண்ணிட்டு வரும். பட் ஸ்டில் லைக் ரொம்ப ஹையா இருக்கிற வேல்யூவேஷன்ஸ் நம்ம எஸ்ஐபி பண்ணக்கூடாது. தட் இஸ் வாட் இஸ் பீயிங் செட் பை ஈவன் த பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன் இந்தியா. So one more and another thing is like fundamentally like positive like strong-ஆ இருக்கிற கம்பெனி கரெக்டான வேல்யூவேஷன்ல நீங்க எப்போ வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட் ஹையா இருந்தாலுமே அந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அது வந்து லைக் சீப்பா தான் இருக்கு. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தான் யூ கேன் கோ அஹெட் அண்ட் இன்வெஸ்ட். அண்ட் இத மாதிரியும் there are some small cap funds which are லைக் எப்படி சொல்றது ப்ராப்பரா ரொம்ப வேல்யூவேஷன் ரொம்ப ஓவர் பே பண்ணக்கூடாது அப்படின்னும் there are some funds section. ஸோ இப்போ லைக் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இருக்கோம் நம்ம எப்படி இதுல இருந்து வெளியே வரும். ஸோ இங்க இருந்து லைக் வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் இந்த லைக் அந்த வேவ் அண்ட் அந்த க்ரௌடோட போகணும், அந்த மொமெண்டம் சேஸ் பண்ணணும் அப்படிங்கறத லைக் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஆக்சுவலா லைக் ரொம்ப ரிட்டர்ன் பேஸ்டா இல்லாம லைக் ப்ராப்பரா ஃபண்டமெண்டலா லைக் கரெக்டான தீம்ஸ்ல நம்ம ரிட்டர்னை பத்தி கவலைப்படாம கான்ஃபிடென்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுவோம். ரிட்டர்ன்ஸ் வில் கம் நெக்ஸ்ட். நம்ம கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். தட் இஸ் ஒன் திங். அண்ட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வெதர் லைக் நீங்க லாஸ்ட் 4-5 yearsஆவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் நீங்க ஸ்மால் கேப்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் நவ் இஸ் a good time to book profits and move it to other asset class also. அதாவது நீங்க இப்போ ஸ்மால் கேப்ல லார்ஜ் கேப்ல மூவ் பண்ணணும் கூட இல்லை, டெட்ல கூட மூவ் பண்ணிட்டு அது ஒரு டெம்பரரி டைம் பீயிங் வச்சுட்டு எப்போ மார்க்கெட் இருக்குதோ அப்போ நீங்க மூவ் பண்ணலாம். பிகாஸ் லைக் மேபி மார்க்கெட் இறங்குற டைம்ல டெட் கேன் டூ 7-8% பாசிட்டிவ் ரிட்டர்ன் சிங்கிள் டிஜிட்டா இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங் யூ கேன் கன்சிடர். ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் லைக் நம்ம ப்ரெஷியஸ் மெட்டல்ஸே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா லைக் அந்த இடத்துல உங்களுக்கு பிரைஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் சில்வர்லாம் 127 128 இந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அண்ட் கோல்டு சில்வர் பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு ரொம்ப நியூட்ரலைஸ்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் இருக்கும். அதாவது லைக் வாங்கினது நாங்க இன்னும் விற்கவும் ஆரம்பிக்கல, பட் இதுவே நியூ பொசிஷன்ஸும் வாங்குற ஐடியா லைக் தட் இஸ் ஆர் கரண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் ஆஃப் நவ். அண்ட் இந்த லாஸ்ட் 5 years பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு அப் ரன் இருந்துச்சு, புல் ரன் இருந்துச்சு. ஸோ அதனால எல்லா ஸ்டாக்ஸுமே ஏறிடுச்சு. ஸோ இண்டெக்ஸ் லெவல்ல திருப்பி லைக் எல்லாமே ஏறுமானா அது ரொம்ப டவுட் தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கெட்டிங் ஸ்கேர்ஸ். ஸோ அதனால லைக் ஒரு ஆக்டிவ் ஃபண்ட்ல போட்டீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து லைக் ப்ராப்பரா எந்தெந்த இடத்துல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு he has that knowledge. So active fund will do much better than index fund for the next 2-3 years for sure. And main thing is இந்த மாதிரி ஹை வேல்யூவேஷன்ஸ்ல ஹை ரிஸ்கா இருக்கிற இந்த மார்க்கெட் கான்டெக்ட்ல லைக் நீங்க ஒரு better to go and discuss and associate yourself with a
ஃபினான்ஷியல் அட்வைசர். பிகாஸ் லைக் அவங்க வந்து டெஃபினட்டா லைக் இந்த நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்ல உங்களுக்கு லைக் ரிட்டர்ன் பண்ணி தருவாங்களா அப்படின்னு லைக் நமக்கு தெரியாது. பட் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து நீங்க போட்ட பணத்தை இனிமேட்டு போட போற பணத்தை இழக்க வைக்காம இருக்கிறதுக்கு லைக் கண்டிப்பா அவங்களால முடியும். ஸோ இந்த செஷன்ல இருந்து மெயின் டேக்அவேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் மார்க்கெட் ரொம்ப வேல்யூவேஷன் ஹையா இருக்கும்போது மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் அவாய்ட் பண்ணணும். அண்ட் நீங்க ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் டெஃபினட்டா அந்த டைம்ல நீங்க ரியலைஸ் பண்ணணும். அண்ட் லைக் ஃபண்டமெண்டலா அந்த ஸ்டாக் ப்ரைஸோட அந்த ஃபண்டமெண்டலான ஏர்னிங்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னா லைக் சம்ஹவ் தட் ஸ்டாக் ப்ரைஸ் இஸ் கெட்டிங் மேனிபுலேட்டட் அண்ட் லைக் சம்திங்ஸ் அபவுட் டு ஹேப்பன். அதுதான் அதர் டேக் அவே. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட்.